ஸ்ட்ராங்காக பார்ப்போம். நல்ல எப்போது நமது ஆராதனை தேவனுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும், எப்போது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே எட்டப்படும், எப்போது ஒரு காரியத்தை நாம் முடிவெடுக்கும் போது அந்த காரியம் நமக்கு வாய்ப்பு. சொன்னேன், எப்போது நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரீதியாக எடுத்துக்கொள்ளப்படும், எப்போது நம்முடைய வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் கேட்டு நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார், எப்போது நமது காரியங்கள் எல்லாம் நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதெல்லாம் பார்க்க போறேன் இன்னைக்கு. சரியா? யோபு 22ஆம் அதிகாரம், யோபு 22ஆம் அதிகாரம் 21. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உனக்கு நன்மை வரும். சேர்ப்பிடிப்போம். நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உனக்கு நன்மை வரும். யோபு 22:21. சரியா? நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உனக்கு நன்மை வரும். ரைமிங்கா வரும். அல்லேலூயா. அவரோடு கூட பழக வேண்டும். சொல்லுங்க, அவரோடு கூட பழக வேண்டும். அவரை நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். தமிழ்ல நல்லா நமக்கு, சில பேர் நல்ல பழக்கங்க அப்படின்னா என்னன்னா, அவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும், ஆள ஆனா ரொம்ப பழக்கம் கிடையாது அப்படிம்பாங்க சிலர். நீங்க நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், ஆனா ரொம்ப பழக்கம் கிடையாது. ரொம்ப பழக்கம் கிடையாது. தெரியும், அவர் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனா எனக்கு அவங்க என்ன இல்லை, பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கவனிப்போம். நம்ம அவரோடு கூட பழகுனா நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுங்க, சமாதானமாய் இருக்கும். அவரோடு கூட பழகுனா நிச்சயமா சமாதானமாய் இருக்கும். சமாதானமாய் இருந்தா என்ன வருங்க, நன்மை வரும். சமாதானமாய் இருந்தா என்ன பண்ணுங்க, நன்மை வரும். இதுதான் இந்த வசனத்தோட டெஃபினேஷன். அதுக்கப்புறம் அது எப்படி பழகுறது, எப்படி நன்மை வருது, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க. எப்போதுமே நீங்க வேத வசனத்தை பழைய ஏற்பாடுலாம் பார்க்க சொல்லி பார்க்கணும். ஒரு வசனத்தை ஒரு சுருக்கமா சொல்லிடுவாங்க. அந்த சுருக்கமா சொன்ன வசனத்தை பின்னாடி என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க, விளக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்துக்குரிய அதை எழுதுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எழுதணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம், முன்னுரையிலேயே எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விளக்கமா அதை நம்ம போய் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அந்த 21 சொன்னதுதான் அதுக்கப்புறம் 22 ஆரம்பிக்கிறார். அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். இப்போ அவரோடு கூட பழகத்தை தொட்டு இந்த இடத்துல சொல்லுது. தேவனோடு கூட நாம் எப்படி பழக முடியும், தேவனோடு கூட எப்படி உறவாட முடியும், தேவனோடு கூட எப்படி ஐக்கியப்பட முடியும் அப்படின்னா, காணப்படாத தேவன் அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையா இருக்கிறபடினால தேவனை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னா, வார்த்தையின் மூலமா தான் என்ன தொடர்பு கொள்ளவே முடியும். வசனம் இல்லாம, வேத வார்த்தை இல்லாம நாம் தேவனோடு கூட என்ன பண்ண முடியாது, கான்டாக்ட் பண்ணவே முடியாது. தேவனை கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு வே என்னதுக்கு வசனம். தேவனை தொடர்பு கொள்வதற்கு, தேவனை அறிவதற்கு வசனம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு போகவே முடியாது. அதான் சொல்றார், அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள
மிக்ஸ் ஆகும், ஒரு மிங்கிள் ஆகும். இந்த வசனம் நமக்குள்ள வார்த்தையில மிங்கிளாக என்ன உண்டாகும், அதுதான் இந்த இடத்துல சொல்லுது. வைத்துக் கொள்ள வேண்டியது, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி, அக்கிரமத்தையும் கூடாரத்துக்கு தூரமாக்குவா. சொல்ற இப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாகும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஒருவனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். ரிப்பன்ட் ரிப்பன்ட்னா இப்படியோ போயிருக்கிறான், அவன் என்ன பண்றான், சரியான வழிக்கு திரும்புறது தான் ரிப்பன்ட், மனம் திரும்புதல். மனம் போன போக்கில் போறான், மனம் திரும்பிட்டான், சரியான போக்கில் என்ன பண்றான் போறான். இங்க வந்தா தான், வசனத்தை கேட்டா தான், வார்த்தை கிட்ட பழகினா தான் மனம் திரும்ப முடியும், ஒரு ரிப்பன்ட் ஆக முடியும், ஒரு ஒழுங்காக்க முடியும். வசனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு மனம் திரும்பவே முடியாது. அதான் சொல்லுவாங்க, நீ அவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவி. சொல்லுங்க, திரும்ப கட்டப்படுவி. அப்போ பாருங்க, இப்போ நம்ம இயேசு கிட்ட வந்துட்டோம். இயேசு கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டோம். இயேசு கிட்ட வந்த உடனே வேதம் சொல்லி நீங்க மனம் திரும்பிட்டீங்க. என்ற ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை விசுவாசிப்பது, இயேசு கிட்ட வருவது என்ன பண்ணிட்டீங்க, மனம் திரும்பி. அதான் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. சுவிசேஷம் விசுவாசிக்கிறது தான் மனம் திரும்புதல். ஃபர்ஸ்ட் ரிப்பன்ட் எதுங்க, ஜீசஸ் காஸ்பல்ல பிலீவ் பண்ணுது. இந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நம்ம விசுவாசித்தபடினால நாம மனம் திரும்பியாச்சு. சொல்லுங்க, நாம என்ன பண்ணியாச்சு, மனம் திரும்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், வசனத்தை படிக்க 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 எதெல்லாம் மனம் திரும்பணுமோ அதெல்லாம் என்ன பண்றோம், மனம் திரும்பி கொண்டே வரோம். முதல்ல பாவத்திலிருந்து விடுபட்டுறோம், கடவுளை அறிஞ்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், வாக்கில, செய்கையில, எண்ணங்களில, நடக்கையில, எல்லாவற்றையும் தேவனுக்கு எடுத்த வேலைகளை நம்ம என்ன பண்றோம், வசனம் உள்ள போக சொல்ல நமக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. நீ மனம் திரும்பினால் என்ன பண்ணுவது, கட்டப்படுவி, அக்கிரமத்தை உன் கூடாரத்துக்கு என்ன பண்ணுவார், தூரமாக்குற. தேவன் தான் அக்கிரமத்தை தூரமாக்குற. எப்பெல்லாம் மனம் திரும்புறோமோ அப்பெல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு பிரச்சனை தூரம் போயிடும். தேவன் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது இருக்கிறார். அக்கிரமத்தை தூரமாக்குவா. அக்கிரமத்தை என்ன பண்ணுவாருங்க, தூரமாக்குவா. இப்ப பாருங்க, மனம் திரும்பி கட்டப்படும் போது அக்கிரமத்தை தூரமாக்கும் போது என்ன உண்டாகும், 24 ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி திட்டங்க சொல்றாரு. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த காலத்துல சொன்ன சாட்சி சொல்லுங்க. எங்க வீட்டுல 4 கிராம் தங்கம் கூட கிடையாது. நான் சொல்றது எப்போங்க, 80 இருக்கே இருக்காது. அப்படின்னா என்ன, ரொம்ப விலை கம்மி. அப்பெல்லாம் எவ்வளவு இருக்குன்றீங்க, அப்பெல்லாம் 1000 ரூபாய் இருக்கும் ஒரு சவரமே. 1000 கூட இருக்காது, ரொம்ப கம்மி தான். ஆனா 4 கிராம் என்ன பண்ணாது இருக்காது. அதாவது நம்ம 8 கனி அப்படின்னா கிலோ என்ன அப்படின்னா நம்ம என்னமோ அப்படிதான் இருந்தது வாழ்க்கை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வேற. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாருங்க, அப்ப வேற ஆயிடுச்சு எல்லாம். அதை இந்த வசனம் நம்ம சொல்லுது பாருங்க. அப்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பரின் தங்கத்தை என்ன பண்ணுவே, சேர்த்து வைப்பி. ஓப்பரின் தங்கம்ன்றதுக்கு சொல்றல, தங்கத்துல பல இருக்குது. 22 இருக்குது, 24 இருக்குது, சுத்த தங்கம் இருக்குது, பல கேரட் இருக்குதுல்ல. அதுதான் இந்த இடத்துல ஆற்று கற்களை போல தங்கம். சொல்லுங்க, ஆற்று கற்களை போல. எவ்வளவு பெரிய இமேஜினேஷன் பாருங்க. கல்ல போல தங்கம் நம்ம வீட்டுல இருக்கணும். இருக்க மாட்டேன், இல்லப்பா சேர்த்து வைப்பீர். சொல்லுங்க, சேர்த்து வைப்பீர். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல என்ன பண்ணுவேன், போல மணலை போலையும் கற்களை போலையும் தங்கத்தையும் ஓப்பரின் தங்கத்தையும் என்ன பண்ணுவீங்க, சேர்த்து வைப்பீங்க. இப்பங்க அவரோடு கூட பழகணும். அப்ப எங்களுக்கு பழக்கம் கிடையாது பாருங்க. சிலையோடு தான் பழக்கம்.
சாங்கியத்தோடு தான் பழக்கம். சாங்கியமும் சிலைகளும் மூதாதையர் ஏதாவது சொல்லணும், அதனால தான் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். அவ்வளோலாம் தெரியாது, சும்மா கேத்தலிக் கிறிஸ்தவர்கள் ஆமாம் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இந்த ஊருக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊருக்கு எல்லா காரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி ஒன்றும் கிடையாது, ஜீரோ. ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி என்ன பண்ணோம் இருக்கும் பாருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. எல்லாம் 4 பேர் வேலைக்கு போகக்கூடாது, இல்லைனா ஒன்றும் கிடையவே ரொம்ப கஷ்டம். கண்டம் புறா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த வசனத்தை நேசித்த பிறகு, மனம் திரும்பின பிறகு வாழ்க்கையே வேற மாதிரி மாறிச்சு. இந்த வசனம் அப்படியே சொல்றது பாருங்க, தூளை போல தங்கத்தையும் ஆற்று கற்றை போல ஓடும் தங்கத்தையும் என்ன பண்ணவே சேர்த்து வைப்பேன். அப்போது சர்வ வல்லவர் நாமே உனக்கு பசம் பொண்ணும் சொக்க வெள்ளியுமா இருப்பார். இயேசுவே தங்கமும் சொக்க வெள்ளியுமா இருக்கிறார். இந்த ஒரு ஆமன் சொல்லுங்க. இந்த வசனம் எந்த வசனத்துக்கு எங்க மறைஞ்சு போச்சுன்னே தெரியல. தேவனே தங்கமும் சொக்க வெள்ளியுமா இருக்கிறான்னு சொன்னா ஐயோ எப்பா என்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க. ஒன்றே என்ன சொன்னா தங்கம்னு சொன்னா என்னது பரிசுத்தமா, வெள்ளின்னு சொன்னா ஆவின்வாங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இது தங்கம்னு சொல்லிக்குதுங்க, ஆனா அது தங்கம் இல்லை, அது வந்து என்னங்க அது வந்து பரிசுத்தம். வெள்ளி சொல்லிட்டு வெள்ளி சொல்லிக்கிறது வெள்ளி இல்லைங்க, அது ஆவி. எல்லாத்துக்கும் இன்டர்பிரேட் பண்ணி இது இல்லை இது இல்லை இது இல்லை, எனக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை, எனக்கு வறுமையும் தருதலும் பாடுதான் எனக்கு திரும்புவாங்க. இதுதான் ஒரு ஆவி சொல்லுங்க. ஆனால் ஓப்பனா போட்டுக்குது. அப்போது சர்வ வல்லவர் உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா என்ன, கர்த்தரே தங்கமும் வெள்ளியுமா இருப்பாரா. அப்ப அவரே தங்கம் வெள்ளியா இருக்க சொல்ல தங்கம் வெள்ளியை நமக்கு தராது இருப்பாரா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயம் தருவார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிங்க, என்னோட வார்த்தை சொல்லுது. நான் அவரோட மனம் திரும்பிட்டேன், நான் அவர்கிட்ட பழகிட்டேன், அவரோட பழகி என்னோட சமாதானம் இருக்குது. சமாதானத்தை இதெல்லாம் வந்துடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது சர்வ வல்லவர் மனமகிழ்ச்சி இப்பதான் சொல்றாரு பாருங்க. இப்பதான் வந்து ஆராதனை வந்து என்ன பண்ண முதல் வந்து எடுத்தோடனே தேவன் வந்து பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆராதனைலாம், அதுக்கப்புறம் தான் என்னது ஜபத்தின் வாழ்க்கை வெற்றியெல்லாம். எடுத்தோடனே பொருளாதார ஆசீர்வாதம் தான். எப்படின்னா எகிப்துல நீங்க பார்க்க சொல்ல புறப்பட சொல்லையே வெள்ளியோடு பொண்ணோடு தான் என்ன பண்ணாங்க புறப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆபிரகாம் நீங்க பார்க்கலாம், அழைச்சவங்க அந்த வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா என்ன பண்ணா இருந்தான். நான் சொல்றேன், கர்த்தர் அழைச்சா உடனே வெள்ளியும் பொண்ணையும் விட்டுருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் இருந்தா பாருங்க, சேடு கூட எனக்கு போதும். இந்த சைடு 4 வருடம் வந்துடும், இந்த சைடு ஒரு 4 வருடம் வந்துடும். வாட்சி வாட்சிக்கு மேல பேசுறேன், செயினுக்கு மேல டாலர் ஏன் கேட்குறீங்க? அப்படிதான் நான் இருந்தேன். எல்லாம் என்ன பார்த்துட்டு பாரு ஜுவல்லரி வருதுவான். அது பெருமைக்காரனால ஒரு வயதாகி என் கர்த்தர் இப்படி என்ன வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஒரு சைக்கிள் கூட எங்க அப்பா வாழ்ந்து 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 ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல. நல்ல மனுஷன், உழைக்கிற மனுஷன். ஆனா ஒரு அந்த காலத்துல 60 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு சைக்கிள் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கும். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து 22 சைக்கிளை வந்து வாடகை எடுத்து அனுப்புவார். 22 சைக்கிள் எடுத்து வாடகை எடுத்தாரு. ஒரு நாளைக்கு வாடகை அப்பெல்லாம் 3 ரூபாய் 5 ரூபாய். ஒரு சைக்கிள் ஒவ்வொரு வாரம் வாங்கிடுவேன். ஆனா வாடகை சைக்கிள் எடுத்து வாடகை எடுத்து வந்து 1 மாசம் வச்சு வாடகை கொடுப்பாரு. அவன் சொல்லுவான், வீட்டுக்கே சைக்கிள்லாம் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு நைட் டே எங்கள் வீட்லேயே இருக்கும் சைக்கிள், அவர் சைக்கிள். மாதம் மாதம் அவங்கள்ட்ட போய் கம்மம் கட்டுவார். வழியா ஒரு சைக்கிள் புதுசாக ஒரு வாங்கணும் என்ன பண்ணாது தெரியாது. ஏன் அந்த கர்சு கடவுளே இல்லை. அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஒன்றையும் செய்ய முடியாது, நல்ல எண்ணங்களே வராது. சும்மா இருக்கும்னா நீங்க வந்து சொன்னாங்க, ஒரு 20,000 எடுத்து என்ன நகர்
ரூபாய் இடத்த எடுத்துருக்காங்க. அதனால வாங்கி போட்டு எவன் வந்து பராமரிப்பான்? அவன் வாடகை வீட்டே இருக்கு. எண்ணமே வராது. ஏன்? கடவுள் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது சர்வ வல்லவர் உனக்கு மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உமது முகத்தை என்ன பண்ணுவீர்? ஏறெடுப்பீர். அந்த ஆளுங்களை பாருங்க, நாங்க கோயிலுக்கு வாசனையோடு போனதே கிடையாது. கோயிலுனா என்னன்னு கிலோ கேட்போம். கிறிஸ்துமஸ் வந்தா ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு ஒரு 1/2 மணி நேரம் வாசல்ல வெளியே போய் தலையை விட்டு ஓடி வந்துடுவோம். சொன்னார் அப்படிதான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வைராக்கியம் வந்துச்சு, வேற மாதிரி மாறும். கிறிஸ்துமஸ்னா அதிர்ஷ்டமும் கல்கல் சொல்றது தான் எங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணு என்ன பண்ணாது. பாருங்க, அந்த காலத்துல கிறிஸ்துமஸ்னா என்ன பண்ணுவான்? 23 கல்கல்லையும் என்ன பண்ணுவாங்க? அதிர்ஷ்டத்தையும் கஜிராவையும் சுட ஆரம்பிச்சாங்கன்னா அது 26 கோயிலுக்கு கூட போடாத நைட்டெல்லாம் சுட்டுட்டு காலையில எல்லார் வீட்டுக்கு பலகாரம் வச்சுட்டு காலையில தூங்குறது, இட்லியும் கறியும் சாப்பிடும். இதுதான் கிறிஸ்துமஸ். ஒரு நாள் என்ன கோயிலுக்குன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க போயிட்டு வாங்கடா, நாங்கள் இங்கே இருக்கிற என்ன பண்ணுறோம்? சுடுறோம். கொஞ்சம் ரோஸ் கோக்கி என்ன பண்ணுறோம்? சுடுறோம். இதுதான் கிறிஸ்துமஸ். நீங்க நிறைய பேர் கேட்குறாங்க, அதான் பலகாரம் செஞ்சுட்டா கிறிஸ்துமஸ் வந்துச்சு, ஸ்டார் வைக்கிட்டா கிறிஸ்துமஸ் வந்துச்சு, துணி மாட்டிக்கினா இல்லைங்க வேற. ஆராதனை வந்துச்சு பாருங்க, மனம் திரும்பினா கத்திரத்தை சமாதானம் வந்தா என்ன பண்ணுதுங்க? ஆராதனை. அப்போது சர்வ வல்லவர் உண்மையில் மனமகிழ்ச்சியா இருக்கு தேவனுக்கு நேராக முகத்தை என்ன பண்ணுவி? ஏறெடுப்பு. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி. தேவனுக்கு முன்பாக துதிக்கிறது, ஆராதனை பண்ணுவது, அது வந்து என்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ன பண்ணுது? மாறுகிறது. 27 சொல்லுது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர், அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது சர்வ உங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் நீ என்ன பண்ணுவீர்? செலுத்துவீர். அந்த காலத்துல பொருத்தனை செலுத்துறது முடியாது. ஒரு பொருத்தனை செலுத்துவாங்க அந்த காலத்துல. சும்மா ஒரு வெள்ளி தகுந்த மாதிரி அதை வாங்கி கையும் காலும் சும்மா வேண்டி போடுறேன் அப்படின்னா அதை செலுத்த முடியாது. 10 வருஷம் ஆனாங்க ஒரு 10 ரூபாய் ஒருத்தனை கூட என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. ஆனா இங்க பாருங்க, நம்ம விண்ணப்பம் பண்ணுவி, அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? உனக்கு செவி கொடுப்பார். அவரோட பழகிட்டணுமா, அவர் வசனத்தை ஏற்றுக்கொண்டவனுமா, அவர் வசனத்துக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோமா, அதை கேட்டோமா, உள்ளத்துல வச்சுட்டோம்னா மனம் திருத்தல் உண்டாகும், ஆசீர்வாதம் வந்துடும், பொண்ணும் வெள்ளியும் நிறையும் பரிபூர்ணம் வந்துடும், ஆராதனை தேவனுக்கு பிரிதியா மாறிடும், வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செவி கொடுத்து கேட்கிறவராய் மாறுவாரு. 28 சொல்லுவா, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும். ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்ட அது உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, ஒரு காரியத்தை முடிவெடுத்துட்டா என்ன பண்ணாது? இதான் எனக்கு பிரச்சனை. நானும் பல காரியம் முடிவு எடுக்கிறேன். ஒண்ணி முடிவு அந்த காலத்துல எல்லாம் எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க தெரியுமா? நல்லா ட்ரிங்க் அடிப்போம், நல்லா சிகரெட் குடிப்போம், நிறைய கட்டணும். 31ஆம் தேதி வந்து முடியிருப்போம், 1ஆம் தேதியிலிருந்து நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்றது. 31ஆம் தேதியிலே என்ன பண்ணுவோம்? ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்கி கொடுப்போம். இதுதான் கடைசி 12 மணிக்கு 11:55 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னால் இருப்பாரு. 2ஆம் தேதி திருப்பி ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ண முடியாது? ஒரு முடிவு எடுத்தா அதை காத்துக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த காரியத்தை செஞ்சிடறேன் அப்படின்னு எடுப்பாங்க. ஒண்ணு உருப்பட ஒண்ணு செய்ய முடியாது. என்ன பண்ணாலும் ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கிறேன், ஒண்ணு முடியலையப்பா, செய்யலாம் எத்தனைக்கிறேன், ஒண்ணு நடக்க மாட்டேது. எந்த நடக்கும்? கடவுள் இல்லையே. இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ். கர்த்தரோடு கூட பழகினா, ஒரு வசனம் உனக்குள்ள இருந்தா, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது நிலவரப்படும். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இப்போ வந்து நீங்க எதையெல்லாம் திட்டமிடுறீங்களோ கவனிங்க, அதெல்லாம் உங்களுக்கு நிலவரப்படும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க?
சரி வர மாட்டேதா, ஆண்டவரே என்ன பிரச்சனை இல்லையாங்க சொல்ல கொஞ்சம் மன திரும்பிகள். சில பேர் கர்த்தருக்குள்ள வந்து சில காரியம் நடக்க மாட்டாங்க, பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் மனம் திரும்ப மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் ஒட்டிட்டு எல்லாம் புதுசாச்சுன்னு சொல்லுது. ஆமா, ஆனா இன்னும் இவங்களால என்ன பண்ண பழைய வாசம் இன்னும் உள்ள அங்கேயே என்ன பண்றாங்க, தங்கி இருக்கணும்னு பாக்குறாங்க. அதனால ஒரு காரியம் என்ன பண்ண மாட்டேங்குது, உதைக்குது, தெரிய வர மாட்டேங்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினா அது உனக்கு நிலவரப்படும். நம்ம நிர்ணயம் பண்ணணும், ஜெபத்துக்கு பதில் வரும், ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும், வாழ்க்கையில வெள்ளியும் ஒண்ணும் உண்டாகும். எதை செய்தி அது வாய் சொல், எதை செய்ய காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். நீ கையிட்டு செய்வது வாய்க்கும், நீ கையிட்டு வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவாரு, திறப்பாரு. ஒரு காரியத்தை நீ வந்து சூஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டினா அது நடக்கும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ இது நடக்கணும். நான் சொல்ற உடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். இருள் வாழ்க்கை போயிடும், இருள்னாங்க போயிடும். வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாவற்றையும் வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சம் சொல்றாங்க, வெளிச்சம் பிரகாசிக்கும். என்ன ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகணும், ஒரு காரியம் நடக்கணும், ஜெபத்துக்கு பதில் வரணும், ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படணும், இந்த வாழ்க்கை தரித்திரம் விட்டு நீங்கணும். ஒரே வழி இயேசுதான் வழி. என்ன வழி? ஒரு வார்த்தை நமக்குள்ள வந்துடும். ஒரு வார்த்தை நமக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், மனதில் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நன்மை நம்ம வாழ்க்கையில் வரும். எப்படிப்பட்ட நன்மை வரும்? இப்படிப்பட்ட நல்ல நன்மை, ஆவிக்குரிய நன்மை, பொருளாதார நன்மை, கையின் பிரயாசத்துக்குரிய நன்மை நமக்கு நிச்சயமா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் சொல்வது என்னவென்றால், நாம் அவரோடு கூட பழக வேண்டும், நாம் அவரோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும். அதனால் நமக்கு நன்மை வரும். அது எப்படி வரும்? அந்த வேத பிரமாணத்தை, அவர் வாயில் பிறந்த வேத பிரமாணத்தை நம்ம இருதயத்தில் வைக்க நம்ம என்ன பண்ண முயற்சி செய்யணும். இந்த வேதத்தை எடுத்து எங்க வைக்கணுங்க? இருதயத்தில் வைக்கணும். பெரிய பொக்கிஷம் இருதயம் தான். இருதயத்தில் கண்டதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது, ஒன்னே ஒன்றுக்குதான் இடம் கொடுக்கணும். இயேசுக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு மட்டும்தான் என்ன பண்ண இருதயத்தில் இடம் கொடுக்கணும். எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தா குடிச்சவரா போயிடும். இயேசுக்கு இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.